அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் குறித்தும் இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டிருப்பதும் கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்தும் சொல்லுங்கள். மோகன், இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைப்பு விடுத்திருந்ததை தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 82 மாவட்ட செயலாளர்கள் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் விருந்தொன்னை வைத்திருந்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்காதது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தொடர்ந்து அதிமுகவில் பொதுச் செயலாளருக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் உள்ள இருவருக்கும் கருத்து வேறுபாடு என்பது தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்பாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில செங்கோட்டையனும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிற்பாடு மாவட்ட செயலாளருடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவது முதல் முறையாக இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையனும் பங்கேற்றிருப்பது மிகவும் கவனிக்கத்தக்கது ஒன்றாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.